ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது சென்னை மெட்ரோ ட்ரெயினை பற்றி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அண்ட் லைக் பண்ணிக்கங்க, அண்ட் ஷேர் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கிண்டி மெட்ரோ ட்ரெயின்லேருந்து நின்றுருந்தேன். ஸோ அங்கேருந்து நம்ம ஈக்காட்டுத்தாங்கல் போகணும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நாங்கள் விசாரித்தேன் எப்படி போகலாம் என்னன்னு. அவங்க என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, மெட்ரோ ட்ரெயினில் போங்க, ஈஸியாக போயிடலாம் அப்படிமாரி சொன்னாங்க. நான் வந்து கிண்டி மெட்ரோவிலேருந்து இப்போ ஈக்காட்டுத்தாங்கல் போகிறேன். ஸோ அதனால் இப்போ கிண்டியிலேருந்து இப்போ ட்ரெயின் ஏறுறேன், மெட்ரோ ட்ரெயின் ஏறுறேன். ஆலந்தூரில் போய் சேஞ்ச் பண்ணி போங்க அப்படிமாரி சொன்னாங்க. ஆலந்தூர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன் மாதிரியாட்டுருக்கு. எல்லா ட்ரெயினும் அங்கே தான் வந்து கிராஸ் ஆகுது. அதில் ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோரு, ஃபோர்த் ஃப்ளோர்னு இருக்குது. ஸோ அதில் வந்து இறங்கி ஃபோர்த் ஃப்ளோருக்கு ஏறுறேன். அதில் அந்த எஸ்கலேட்டரில் போகும்போது பார்த்திங்கன்னா, அந்த எஸ்கலேட்டர் ரொம்ப அப்படியே வெர்டிகலாக இருந்ததுங்க. ரொம்ப பயமாக இருந்தது. இந்த பசங்கள்லாம் சின்ன சின்ன பசங்கள்லாம் அழைச்சிட்டு வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க. ஏன்னா கொஞ்சம் தவறி விழுந்தாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய விபத்தை கொண்டு விடும். அப்படி ஃபேமிலியோடு வரவங்க, குழந்தைகளோட வரவங்களாம் நார்மல் ஸ்டெப்ஸே பயன்படுத்திங்க. எஸ்கலேட்டர் தயவுசெய்து பயன்படுத்திக்காதீங்க. ஏன்னா அது ரொம்ப வெர்டிகலாகவே இருக்குங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதாவது எனக்கே பயமாக இருந்துச்சுனால இவ்வளோ வெர்டிகலாக இருக்குது அப்படின்னு. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. நார்மல் படிக்கட்டில் யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ நான் ஆலந்தூர் வந்துட்டோம். ஆலந்தூரில் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணுறதுக்காக போயிட்டு ட்ரெயின் ஏறிட்டேன். ட்ரெயினில் போயிட்டுருக்கேன். ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே ட்ரெயினில் வந்து கூட்டமும் அதிகமாக இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, டிக்கெட் விலை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நார்மல் ஜனங்களாம் யூஸ் பண்ண முடியல. அந்த என்ன சொல்கிறது, கொஞ்சம் விஐபியாக உள்ளவங்க, மற்றபடி இந்த கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியுது. ஸோ எல்லோரும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த டிக்கெட் ரேட்டை கொஞ்சம் குறைச்சாங்கன்னா எல்லோரும் யூஸ் பண்ணலாம். அதே போல் மெட்ரோ ட்ரெயின் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். மெட்ரோ ட்ரெயின் இம்ப்ரூவ் ஆகும், நல்லாயிருக்கும். ஏன்னா யாருமே அதை யூஸ் பண்ண முடியாததுக்கு எதுக்கு வெறும் ட்ரெயினாக ஓட்டிகிட்டு இருக்க முடியும். ஸோ அங்கே இறங்கி ஃபோர்த்து ஃப்ளோருக்கு மாறுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே வந்து வெளியில் பார்க்கும்போது நல்லா இருந்தது. அப்படியே ஒரு ஃப்ளைட் ஒன்று கிராஸ் ஆச்சு, அதையும் அப்படியே ஒரு வீடியோவாக எடுத்தேன். நல்லா இருந்தது அதுவும் பார்த்துட்டு. இப்போ இறங்கி நான் ஃபோர்த்து ஃப்ளோருக்கு கிராஸ் ஆகணும். பட் அங்கே ஒரு ஹெல்ப் லைன் எதுவுமே இல்லை. நான் எப்படி போகணும், எப்படி இறங்கி போகணும், ஃபஸ்ட்டு நடைமேடைக்கு போகணுமா இல்லை செகண்ட் நடைமேடைக்கு போகணுமா அப்படிங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு ஒரு வழிகாட்டுதலுக்கு யாருமே இல்லை. ஹெல்ப்புக்கு யாருமே இல்லை. கீழே இறங்கி திருப்பி டிக்கெட் கவுண்டருக்கு போயிட்டு அங்கே போய் கேட்குறதா இருக்குது. ஏன்னா நான் இந்த வழித்தடத்தில் போகிறவங்க இந்த ஃபஸ்ட்டு நடைமேடைக்கு போங்க அப்படின்னு ஒரு டிஸ்பிளேவும் இல்லை அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. திரும்பவும் நான் அந்த டிக்கெட் கவுண்டருக்கு போயிட்டு அங்கே கேட்குறதா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டு கருத்தில் கொண்டு கொஞ்சம் நல்லது பண்ணால் நல்லாயிருக்கும். மக்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் இப்போ அர்ஜென்ட்லாம் வரவங்க எங்கே போய் எப்படி போகிறதுன்னு தெரியாமல் அப்படியே குழம்பி போய் நிற்கிறாங்க. அங்கே போய் எல்லாத்திட்டையும் கேட்குறாங்க. நான் கண்கூட பார்த்தேன். ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், அந்த எஸ்கலேட்டர் பாருங்களேன், அப்படியே ரொம்ப வெர்டிகலாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் சின்ன பசங்க எப்படி அழைச்சிட்டு வரீங்க? தவறி விழுந்துச்சுன்னா எப்படி பாருங்கள். ரொம்ப அன்சேஃபுங்க அதெல்லாம். அப்போ வந்து நீங்கள் நார்மல் படிக்கட்டே பயன்படுத்திங்க. இந்தமாதிரி படிக்கட்டெலாம் பயன்படுத்தாதீங்க தயவுசெய்து. ரொம்ப டேஞ்சரஸ் இதெல்லாமே. ரொம்ப அப்படியே வெர்டிகலாக இருக்குது பாருங்கள். எனக்கே கொஞ்சம் பயமாயிடுச்சு. என்னடா இவ்வளோ வெர்டிகலாக இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னா போதும், அப்படியே மூஞ்சி முகரெலாம் பேத்துற மாட்டு கீழே விழுந்தா அந்த மாதிரி இருக்குது. அப்படி வரணும்னு நினைக்கிறவங்க குழந்தைகள்லாம் கொஞ்சம் அப்படியே கெட்டியமாக பிடிச்சிக்கிங்க. அப்படியே கீழே இறங்கியாச்சு. கீழே இறங்கி இப்போ மாறி போகணும். ஃபோர்த் ஃப்ளோருக்கு போகணும். ஃபோர்த்து ஃப்ளோருக்கு போகிறதுக்கு அங்கே கேட்குறதுக்கு அங்கே யாருமே இல்லை. யார்கிட்டடா கேட்கணுங்கிறது எனக்கு ஒன்றுமே தெரியல. அப்படியே கொஞ்சம் முடிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் திருப்பி அந்த டிக்கெட் கவுண்டருக்கே போனேன். போயிட்டு அதுக்கப்புறம் கேட்டேன், ஈக்காட்டுத்தாங்கல் எப்படி போகணுங்க அப்படின்னா, ஃபோர்த்து ஃப்ளோர் போய் மாறி போங்க அப்படிமாரி சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து ஃபோர்த்து ஃப்ளோருக்கு ஏறி போகிறதுக்கு அங்கே வந்து ஒரு சின்ன குழப்பம். ஃபஸ்ட்டு இதில் போகிறதா இல்லை செகண்டில் போகிறதா அப்படின்னு. அது அந்த இடத்துல ஒரு ஹெல்ப் லைனும் இல்லை. ஜஸ்ட்டு அங்கே ஒரு லிஸ்ட்டு இந்த ஸ்டாப்புக்கு போகிறவங்கலாம் இப்படி போங்க அப்படின்னு ஏதாவது சொல்கிற மாதிரி இருந்திருந்தா கூட ஓகே. இல்லை ஒரு டிஸ்பிளே வச்சுருந்தா கூட நல்லாயிருக்கும். மேலே ஏறி வந்துட்டோம். இப்போ ட்ரெயினுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பக்கம் ட்ரெயின் வரல. ஆனால் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. சென்னை மெட்ரோ ட்ரெயின் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. அதே மாதிரி அது கொஞ்சம் பராமரித்தாங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டினியூ பண்ணாங்கன்னா. ட்ரெயின் வருது, ஆப்போசிட்டில் ட்ரெயின் வருது.
ட்ரெயின் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆப்போசிட் ட்ரெயின் வந்துருச்சு. இது வந்து இப்போ ஏர்போர்ட்டு போகிற ட்ரெயின் இது. நம்ம வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் போகணும். அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ட்ரெயினுக்காக. ட்ரெயின் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும் நமக்கு. மற்றபடி எல்லாமே கொஞ்சம் இந்த மெட்ரோவில் நல்லா இருக்குது. மெட்ரோ ட்ரெயின் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு மாதிரி. நான் அதிக பொட்டி இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு 4 பொட்டி தான் இருக்க மாட்டேங்குது ட்ரெயின் பொட்டி. அதுக்கு மேலே இல்லை. ஆனால் மேலே போகிறது கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட பாலத்து மேலே போகிறோம் இல்லையா. தரையில் போனால் கூட நமக்கு பயம் தெரியாது. பாலத்து மேலே போகிறதால கொஞ்சம் பயம் இருக்குது. எல்லாத்துக்குமே அந்த பயம் இருக்கும். இப்போ ட்ரெயின் வந்துச்சு, காட்டுத்தாங்கல் போகிற ட்ரெயின். ட்ரெயின் வந்துச்சு, நம்ம ஏறுற ட்ரெயின் வந்துருச்சு. டோர் ஓப்பன் ஆகுது. உள்ளே நம்ம போகிறோம். உள்ளே போய் இப்போ தான் நிற்கிறேன் நான். இன்னும் அப்படியே அங்கே ஒரு வீடியோ மாதிரி எடுக்கிறேன். அதான் இந்த நடுத்தர மக்கள்லாம் இதில் பயன்படுத்துகிற மாதிரி இல்லை. எல்லாமே கொஞ்சம் அதாவது காசு இருக்கிறவங்க போகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நார்மல் ட்ரெயின் நார்மல் சென்னை ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா அது டிக்கெட் நார்மலாக இருக்கிறதால நிறைய கூட்டம் அதில் இருக்கும். ஆனால் மெட்ரோவில் அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட நான் ஒரு ஸ்டேஜ் மாறி போகிறதுக்கே எனக்கு 20 ரூபா ஆச்சு. அப்போ ஒரு 3 ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் போகிறதுக்கெலாம் இப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆகும் பாருங்கள். ஸோ அதெல்லாமே கொஞ்சம் யோசித்து எல்லா மக்களும் பயன்படுத்துகிற மாதிரி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கவர்மெண்ட்டு மக்களுக்காகத்தானே திட்டங்கள். அப்போ மக்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் தானே கொஞ்சம் நல்லாயிருக்கும். மக்கள் பயன்படுத்த முடியாததுக்கு எதுக்கு அந்த திட்டம்? வெறும் ட்ரெயினை ஓட்டுறதுக்கு எதுக்கு? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கருத்தில் கொண்டு கொஞ்சம் நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். கீழே இறங்கியாச்சு. இறங்கி அப்படியே அந்த சிட்டியை கொஞ்சம் அப்படியே கவர் பண்ணேன். உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பாருங்கள். அந்த ட்ராக்கு, ட்ரெயின் ட்ராக்கு, இறங்கி இப்போ நம்ம திரும்பவும் கிண்டி மெட்ரோ போகணும். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ட்ரெயினுக்காக. ட்ரெயின் இன்னும் வரல. ட்ரெயின் இப்போ தான் வருது. ட்ரெயின் வந்துருச்சு. நம்ம ட்ரெயினில் ஏற போகிறோம். இந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்கள். ட்ரெயினே தெரியல. ட்ரெயினில் நம்ம ஏற போகிறோம். டோர் ஓப்பன் ஆச்சு. உள்ளே ஏறியாச்சு. பாருங்களேன், க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ட்ரெயினில், மெட்ரோ ட்ரெயினில். அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் டிக்கெட் ரேட்டை குறைச்சா மட்டும்தான் அது கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ எல்லோரும் பயன்படுத்தினா நல்ல திட்டங்கள். அப்படின்னா தான் வருவாயும். எல்லோரும் பயன்படுத்தினா தான் வருவாய் அதிகமாக வரும். சும்மா வசதிப்படுத்தவர்கள் மட்டும் பயன்படுத்தினா அது வருவாய் ஈட்ட முடியாது. அந்த லாஸில் தான் போகும். ஓகே, பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.